பிந்தியாக்கு டிவி பாக்குறது ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் டிவி பாத்துக்கிட்டே தான் இருப்பா. ஒரு வேலைக்கு நடுவுல வந்து டிவி உட்காந்து பாக்குறது அவளுக்கு பழக்கம். ஒரு நாள் அவ வீட்ல அரிசிய வேற வச்சிருப்பா, இன்னொரு பக்கம் அவளோட ஃபேவரட் சீரியலை வேற பார்த்து அழுதுகிட்டு இருப்பா. அவ ஜோரா வேற சடனா அழ ஆரம்பிச்சிடுறா. அட கடவுளே, என்ன ஆச்சு? பிந்தியா அழுது கேட்ட உடனே அவங்க மாமியார் அங்க வராங்க. என்னம்மா மருமகளே, என்ன ஆச்சு? ஏன் அப்படி அழுதுகிட்டு இருக்க? அத்தை வினோதோ செத்துட்டா. என்ன? எந்த வினோத்? அத்தை, அதான் ரேகாவோட கணவரு. பிந்தியாவோட அத்தைக்கு அது கேட்டு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அவங்க டிவிய பாக்குறாங்க. என்ன மருமக, அந்த டிவி சீரியல் பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கே என்ன? ஆமா அத்தை, டிவி சீரியல பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அட முட்டாள், நீ பண்றத பார்த்து பயந்து போயிட்டேன் நானு. டிவிய பார்த்து யாராவது அழுவாங்களா? உனக்கு வேற வேலை வெட்டி இல்லையாடி? போய் வேலைய பாரு. அதுக்குள்ள பிந்தியாவோட கணவர் அங்க வராரு. அப்ப பிந்தியாவோட அத்தா அவளை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த டிவியை பார்த்து இப்ப எனக்கே வருத்தமா இருக்குமா? எப்ப பார்த்தாலும் இவன் இந்த டிவியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. போதும், இப்ப ரொம்ப ஆயிடுச்சு. இந்த தடவை டிவி ரீசார்ஜ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் இந்த டிவிக்கு கண்டிப்பா ரீசார்ஜ் பண்ண மாட்டேன். இனிமே என்னால இந்த செலவையெல்லாம் பார்த்துக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இனிமேல் அந்த சீரியலும் வராம இருக்கும். அட, என்ன பேசுறீங்க நீங்க? டிவி இல்லன்னா நான் முழு நாள் என்ன பண்றது? எனக்கு வேற வேலை இருக்காது. வேற வேணா அப்படி பண்ணாதீங்க. ஆனா ரிங்குவும் அவங்க மாமியாரும் அவ சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டாங்க. அவங்க வேலைக்கே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி அந்த ரீசார்ஜ் கூட பினிஷ் ஆயிடுது. அவளோட கணவர் ஆபீஸ்க்கு போயிடுவாரு. அவங்க மாமியார் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அட, நான் இப்ப என்ன பண்றது? ரீசார்ஜ் வேற இல்ல. எது பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். இல்லனா எங்கேயாவது வெளியே போய் சுத்திட்டு வரேன். மீனா கூட இந்த நேரத்துல என்னோட ஃபேவரட் சீரியல் தான் பாத்துட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் போய் பாக்குறாங்க. அவளோட ஃப்ரெண்டு கூட வீட்ல இருக்க மாட்டா, லாக் ஆயிருக்கும். அத பார்த்து அவளுக்கு ஷாக் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறமா அவ வீட்டுக்கு போயிடுறா. நான் ஏற்கனவே நினைச்சேன், இப்ப பாரு எனக்கு பண்றதுக்கு வேலையே இல்ல. இப்படியே ரொம்ப நாள் கடந்து போகுது. பிந்தியாவோட கணவர் ரீசார்ஜே பண்ண மாட்டாரு. அவ எவ்வளவு சொல்றா, எவ்வளவு சண்டை போடுறா, ஆனா ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. அவளுக்கு ஒரு நாள் ரொம்பவே கோவம் வந்துடுது. ஏதாவது பண்ணி ஆகணும்னு நினைக்கிறா. நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். இதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவங்க பண்றது அராஜகமா இருக்கு. டிவி ரீசார்ஜ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு வேலை பண்றேன். ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். அப்பதான் தெரியும் அவங்களுக்கு. அவ அப்படி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்றா. அவ போகிற நேரத்துல அவங்க மாமியார் கூட தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவ நடந்துகிட்டே நட்ராஜ சர்வீஸ் பண்றா. அம்மா வீடு ஒன்னும் ரொம்ப தூரம் இல்ல, ஆனா போற வழிதான் ரொம்ப டேஞ்சரா இருக்கும். இந்த இடம் இன்னைக்கு கூட நடமாட்டமே இல்லாம இருக்கே. ஆனா வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு. ஐயோ, தலை சுத்தி விழாம இருந்தா போதும் அப்படின்னு யோசித்துக்கிட்டு அவ நடந்து போய்கிட்டே இருக்கா. அவ நெஞ்ச மாதிரியே அவளும் தலை சுத்தி கீழே விழுந்துடுறா. அவ எந்திரிச்சு பாக்குறா. அவள யாரோ கட்டி போட்டிருப்பாங்க. அவ ஏதோ வீட்டுல இருக்கா. என்னதான் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறா. அட, என்ன ஆச்சு? நான் எங்க இருக்கேன்? யார் என்ன இப்படி கட்டி போட்டிருக்காங்க? நான் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்ட போல இருக்கே. அப்ப பிந்தியா அங்கேயே திறந்திருக்க அந்த கதவை பாக்குறா. அந்த கதவுல இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அவளுக்கு. அது மட்டும் இல்ல, சடனா யாரோ சிரிக்கிற சத்தம் கூட அவங்களுக்கு கேக்குது. அடக்கடவுளே, என்ன இது பேய் மாதிரி இருக்கு. இது ஏதோ பயங்கரமான பேய் அழற மாதிரி எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒருவேளை பேயா இருக்குமோ? அவ பயத்துல அழ ஆரம்பிக்கிறா. எப்படியோ அவளோட கட்ட அவ அழுத்துட்டு அங்க இருந்து போய் என்னன்னு பார்க்க போறா. வெளியே நடக்கிறத பார்த்து அவ கொஞ்சம் ஆச்சரியப்படுறா. அந்த வீட்ல இன்னொரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல ஒரு பேய் உட்கார்ந்து அவளுக்கு பிடிச்ச ஒரு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும். அத பார்த்து பேய் வேற சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அத பார்த்தோடே அவன் நினைக்கிறான், ஓ, அந்த வெளிச்சம் இந்த டிவி தான். இந்த டிவி பார்த்துதான் இந்த பேய் சிரிக்குதா? இது என்னோட ஃபேவரட் சீரியல். இந்த வினோத் செத்துட்டான் தானே? ஒருவேளை இவன் நடிச்சிட்டு இருந்தானா? ஓ, அப்ப அந்த பாழ பொண்ணு ரேகாவை பயமுறுத்துறத அப்படி பண்ணானா? ஆஹா, நல்லதான் போச்சு விடு. பிந்தியா அவக்குள்ள அவளே பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப பேய் அவளை பாக்குறா. என்ன இது? நான் உன்னை கட்டித்தானே போட்டிருந்த, அதை எப்படி அவத நீ? அது மட்டும் இல்லாம இப்படி ஜோரா சிரிக்கிற. இரு, உன்னை என்ன பண்ற பாரு. உன்னை கடிச்சு சாப்பிட்டுடுறேன்.
என்ன மன்னிச்சிடு, என்ன சாப்பிடாத ப்ளீஸ். எனக்கு உன்ன மாதிரி அந்த சீரியல் ரொம்ப பிடிக்குமா, அத பார்த்துதான் சிரிச்சேன். என்னது, இது உன்னோட ஃபேவரட் டிவி சீரியலா? அது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏய் உண்மையாவா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட புருஷனும் என்னோட மாமியாரும் எனக்கு டிவி ரீசார்ஜ் பண்ணாம கொடுமைப்படுத்துறாங்க. அதனாலதான் நான் நினைச்சேன் அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு. என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க. எனக்கும் டிவி ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? வா வா, செம்ம நல்ல விஷயம். நான் உன்னை சாப்பிடதான் இங்க தூக்கிட்டு வந்தேன். ஆனா நீயும் என்ன மாதிரி டிவி பாக்குறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? சரி சொல்லு, உன்னை என்னென்ன சீரியல் பாக்குற அப்படின்னு சொல்லி. நான் எல்லா சீரியலும் பாப்பேன். நான் பாக்யலட்சுமி பாப்பேன், பாண்டியன் ஸ்டோர் பாப்பேன், ராஜா ராணி பாப்பேன், எல்லாம் பாப்பேன். அட வா வா வா, நானும் இந்த சீரியல் எல்லாம் பாப்பேன். சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாக்கலாமா? ஆஹா கண்டிப்பா. ஆனா உன்னோட டிவி ரீசார்ஜ் காலி ஆகாதா? ஆகவே ஆகாது. உனக்கு தெரியுமா, இந்த டிவி ரீசார்ஜ் எல்லாம் பண்ற ஒரு ஆள் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவனை நல்லா பயம்படுத்தி வச்சிருக்க. அவன் பயந்து போய் வாழ்க்கை முழுவதும் ரீசார்ஜ் பண்றேன்னு சொல்லியிருக்கா. இதுக்கு மேல ஆறாம இருக்கும். அவன் ஒருவேளை செத்துட்டானா அதுக்கப்புறம் அவங்க பசங்களை கூட பயன்படுத்தி ரீசார்ஜ் பண்ண வைக்குவேன். அட வா வா வா, இந்த வீட்ல வேற என்ன வேணும் சொல்லு? டிவி ரீசார்ஜ், அதுவும் வீட்ல ஃப்ரீயா பாத்துக்கலாம். என் புருஷன் இருக்கானே ரொம்ப வேஸ்ட் ஃபெலோ அவன். என் மாமியார் சொன்னதுல ரீசார்ஜே பண்ணாம போயிட்டான். ஆனா நீ இருக்க இல்ல, இப்ப எனக்கு அதுவே போதும் எப்பவுமே. ஆஹா கண்டிப்பா. பிந்தியாவும் பேயும் 2 பேரும் சேர்ந்து சீரியல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிந்தியாக்கு தோணுது அந்த பேய் ரூபத்துல அவளுக்கு அவளை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி. ஆனா பேய் எவ்வளவு டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியல. கோவம் வந்தா எப்ப வேணாலும் அது சாப்பிட்டுடும். 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரிங்கு அவ எழுதி வச்ச லெட்டரை படிச்சு அவன் ரொம்பவே கவலைப்படுறான். பிந்தியாவோட அம்மாக்கு ஃபோன் பண்றான். ஆனா பிந்தியா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்ச உடனே அவன் ரொம்பவே பயந்துடுறான். ஐயோ கடவுளே, அம்மா இவ எங்க போனான்னு எனக்கு தெரியலையே. இப்பவே கிளம்பி போய் அவ வழியில எங்கேயாவது இருக்காளான்னு பாக்குறேன். இவ்வளவு நேரத்துக்குள்ள அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க மாட்டா. அதோட அவங்க அம்மா வீடு ஒன்னும் அவ்வளவு தூரமா ஒன்னும் இல்லையே. ஆம்பா, சரி சீக்கிரம் போ. பிந்தியா எங்க இருக்காளோ பார்த்து கூட்டிட்டு வா. ரிங்கு பிந்தியாவை தேடி போறான். ஆனா இன்னொரு பக்கம் பிந்தியா ஜாலியா உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்கும். புருஷனை, மாமியார, வீட்டை எல்லாத்தையும் மறந்துடும். அடடா, இந்த ரேகா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாரு, இவ ஆக்டிங் கூட சரியில்லை. இவ அழகா கூட இல்ல. இவளை விட நானே அழகா இருப்பேன். பேய்க்கு அதை கேட்டு ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா பேய்க்கு ரேகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது, என் ரேகாவை நீ என்னன்னு சொன்ன? அவளை விட நீ நல்லா இருக்கியா? அவ இடத்துக்கு உன்னால வர முடியுமா? இன்னொரு வாட்டி அவளை பத்தி ஏதாவது சொன்ன? இத பத்தி 2 பேரும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய்க்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. போதும், ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் உன் கூட சீரியல் பாத்துருக்கவே கூடாது. உடனே உன்னை சாப்பிட்டு இருக்கணும். அப்ப உனக்கு புத்தி வந்திருக்கோ. அது கேட்டு பிந்தியாக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் அவ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. பேய் கூட பிந்தியாவை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி வரா. அதுக்கப்புறம் அவளுக்கு வெளியே போறதுக்கான கதவு இருக்கு. அவ வெளியே வந்துடுறா. ஆனா அவளுக்கு எங்க போறதுக்கான தெரியல. அட என்னடா இது, இங்க வந்துட்டோம் ஆனா எங்க போறதுன்னு தெரியலையே. இது என்ன இடம்னு தெரியலையே. நில்லு நில்லு நில்லுன்னு சொல்றல்ல. உனக்கு இப்ப பாடம் கத்து கொடுக்கற. ஏன் ரேகாவி திட்டுறியா நீ? நில்லுடி நில்லு அப்படின்னு பேய் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கும். இவளுக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியாம அவ கண்ட இடத்துல ஓட ஆரம்பிக்க தப்பிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா அவளுக்கு ஆப்போசிட்ல ரிங்கு வந்துகிட்டு இருப்பாரு. ரிங்கு பார்த்த உடனே அவ கோவத்துல சொல்றா, ரிங்கு ரிங்கு, இதெல்லாம் உன்னாலதான். நீ டிவி ரீசார்ஜ் பண்ணிருந்தா நான் வீட்டை விட்டு வந்திருப்பனா? இந்த பேய் என்ன துரத்திட்டு வந்திருக்குமா? இந்த டிவி ஷோக்கு இருக்க இந்த பேய் என்ன கிட்னாப் பண்ணிடுச்சு. இப்ப என்ன துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு, என்ன சாகடிக்கிறேன்னு சொல்லி. என்னங்கிறது காப்பாத்து. அதுக்கப்புறம் ரிங்கு பிந்தியாவை கூட்டிட்டு அங்க இருந்து ஓடி போறான். அதுக்கப்புறம் பேய் கூட பின்னாடியே அவங்கள பிடிக்கிறதுக்காக ஓடுது. அவங்க 2 பேரும் டயர்ட் ஆயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு மூச்சு வாங்குது. ஐயோ கடவுளே, இதுக்கு மேல ஓட முடியாது. அட, இப்ப நம்ம வீட்டுக்கு திரும்பவும் வா பிந்தியா. இன்னைக்கு நம்ம 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நம்ம உயிரை காப்பாத்திக்கிட்டு வந்தோம். இல்ல, நான் வர மாட்டேன். என்னோட டிவி இன்னும் நீ ரீசார்ஜ் பண்ணிருக்க மாட்டேன். அட இங்க பாரு, நீ எதுக்கும் வருத்தப்படாத சரியா? நான் டிவியை ரீசார்ஜ் பண்ணிட்டேன். அது கேட்டு பிந்தியா சந்தோஷப்படுற. அதுக்கப்புறம் 2 பேருமே வீட்டுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் பேய் பிந்தியாவை தேடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாம அது வீட்டுக்கு திரும்பி போயிடும்.